மயிலோட அம்மா இப்ப கோர்ட்ல என்ன சொல்வாங்கன்னா, என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாளாது ஜட்ஜையா. எனக்கு 2 பொண்ணுங்க. மயிலு தான் என்னோட மூத்த பொண்ணு. அந்த வீட்ல என் பொண்ணு மயிலுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாளாதுங்கய்யா. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரையிலும் எல்லாருக்கும் சமைச்சு போட்டு துணிமணியெல்லாம் துவைச்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு என் பொண்ணு ஓடா தேஞ்சு போயிட்டா. அதெல்லாம் செஞ்சும் வேலைக்கு போய் வேற என் பொண்ணு சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஏன் ஜட்ஜையா, என் பொண்ணும் மனுஷி தானே. இந்த கொடுமையினால தாங்க என் பொண்ணு வயிற்றுல இருந்த கருவே களைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுமே கோமதி வாய் அடைச்சு போயிடுவாங்க. வாய் கூசாம எப்படிதான் இப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியுதோன்னு நம்மளுக்கே மயிலோட அம்மாவை பார்த்தா அவ்வளோ கோவம் வரும். வில்லி கேரக்டரை மயிலோட அம்மா கச்சிதமா நடிச்சிருப்பாங்க. மயிலே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. மயிலே அவங்க அம்மாவை அதிர்ச்சியா பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு அவங்க அம்மா பேசுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு மேல என்ன சொல்வாங்கன்னா, என் பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுட்டு பின்னாடியே விவகாரத்து நோட்டீஸும் அனுப்பிச்சிட்டாங்க ஜட்ஜையா. எங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். நான் அந்த பொண்ணை பார்ப்பேனா, இவளை கொண்டு போய் வீட்டில் வச்சிருப்பேனா அப்படின்னு சொன்னதும் ஜட்ஜையா என்ன கேட்பாங்கன்னா, அப்போ உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஜட்ஜையா, என் பொண்ணு அவங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து வாழணும். ஆனால் அந்த வீட்டில் வேண்டாம், அடிச்சே கொடுமைப்படுத்திடுவாங்க. அதனால மாப்பிள்ளையும் என் பொண்ணும் தனி கொடுத்தனம் போகட்டும். அவங்களுக்கு ஒரு கடை இருக்கு, அந்த கடையை என் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வச்சிட சொல்லிடுங்க ஜட்ஜையா அப்படின்னு சொன்னதும் பாண்டியனே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடுவாரு. ராஜி மீனா கிட்ட மயிலக்கா வாழ்க்கையை சீரழிக்க வேற யாருமே வேண்டாம், இவங்க ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குமார் கூட அவங்க அப்பா கிட்ட என்னப்பா வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாரு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மயிலோட அம்மா பேசுறதெல்லாம் புதுசா இருக்கும். அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. மீனா ராஜிக்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, சேர்ந்து வாழ்றதுக்கே இங்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல, இதுல கடையை வேற இவங்களுக்கு எழுதி வைக்கணுமா, என்ன வாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாண்டியனை விசாரிப்பாங்க. பாண்டியன் என்ன சொல்வாருன்னா, மனசெரிஞ்சு நாங்க அந்த பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணல ஜட்ஜையா. எங்க வீட்டுக்கு வந்த மருமகளை மகளாத்தான் பார்த்தோம். மனசெரிஞ்சு நாங்க எந்த தப்புமே பண்ணலங்க ஜட்ஜையா. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு படியெல்லாம் எந்த விஷயமுமே எங்க வீட்டுல நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். மற்றபடி கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவார். ஜட்ஜையா, ராத்திரி பூரா என் பொண்டாட்டி பிள்ளைங்களையெல்லாம் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்கய்யா. அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி உடம்புக்கு முடியாதவ, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் ஜெயிலில் வச்சுட்டாங்கய்யா. அதான்யா தாங்கிக்க முடியலை. அடுத்து சரவணனை விசாரிப்பாங்க. சரவணன் என்ன சொல்வாருன்னா, அந்த குடும்பத்துல இருந்து சொன்ன எல்லா குற்றச்சாட்டுமே பொய் அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த லாயர் என்ன கேட்பாருன்னா, அப்ப வீட்டை விட்டு துரத்துனது பொய்யா அப்படின்னு சொல்வாரு. சரவணன் என்ன சொல்வாருன்னா, வீட்டை விட்டு துரத்துனது என்னமோ உண்மைதான், ஆனா மற்றபடி எல்லாமே பொய் தான், எல்லா குற்றச்சாட்டுமே பொய்யான குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்வாரு. அவங்கள ஏன் வீட்டை விட்டு துரத்துனீங்க அப்படின்னு லாயர் கேட்பாரு. ஆமாம், வாயை திறந்தாலே பொய் தான், எல்லாமே பொய் தான். இதோ இப்போ கூட பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே பொய் தான். எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மயிலு அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மயிலோட அம்மா, நீ இரு மயிலு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் மேலும் என்ன சொல்வாருன்னா, படிப்பு, வயசு, குழந்தைன்னு எல்லாமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் தெரிய வரும்போது நான் ஒதுங்கி போயிட்டேன். அதை அவளால் ஏற்றுக்க முடியலை. இவளை பற்றின உண்மை எல்லாமே வெளியில் வந்துரும்னு ஒரு பயம்தான். என்னால் சகிச்சிக்க முடியாம தான் அந்த உண்மை எல்லாத்தையும் நான் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னேன். இனிமே ஒரு செகண்ட் கூட இவ கூட வாழ முடியாதுங்கய்யா. அதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா திரும்ப அவ கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இத கேட்ட மயிலு அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இவர் இப்படி பேசுறாரு, நீ தானமா சொன்ன, நீ சொல்லித்தானே நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. கோர்ட்லயே எல்லாரும் முன்னாடியும் மயிலு வேகமா எழுந்து, மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, மாமா என்ன மாமா அப்படின்னு எந்திரிச்சு அழுவாங்க. அவங்க அம்மா தான், நீ உட்காரு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் மயில உட்கார வைப்பாங்க. பாண்டியன் குடும்பத்தோட லாயர் என்ன சொல்வாங்கன்னா, படிப்பு, வயசு, எல்லா விஷயத்துக்குமே அவங்க பொய் சொன்னதுக்கெல்லாம் நாங்க சர்டிபிகேட்டு, ஆதாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் ஜட்ஜையா. அவங்களோட உண்மையான வயசு என்ன, அவங்க எம்ஏ படிக்கல அப்படிங்கிறதும் அதன் மூலமா தெரிய வரும்.
தங்கமயில் பிரெக்னென்ட்டே ஆகல அப்படிங்கிறது நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கின ரிப்போர்ட்டை அங்க சப்மிட் பண்ணிருக்கோம் ஜட்ஜ் ஐயா, அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயரு ஜட்ஜு கிட்ட என்ன வாதாடுவாருன்னா, இவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நிஜமாவே உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு வாதாடுவாரு. முத்துவேல் சக்திவேலும் ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஜட்ஜையா அக்கம் பக்கத்தில் எல்லார்கிட்டையுமே நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணியிருக்கோம். யாருமே பாண்டியன் குடும்பத்தாரை பற்றி தப்பாகவே சொல்லலை. பாண்டியன் குடும்பத்தாரு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினதாவே யாருமே சொல்லலை. அதுக்கு மயில அவங்க அம்மாவோட லாயர் என்ன சொல்வாருன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு 2 பேர் வந்து சாட்சி சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேலை கூப்பிடுவாங்க. முத்துவேல் கூண்டுல ஏறி என்ன சொல்வாருன்னா, பாண்டியன் வீட்டில் ஒரு சத்தம் போட்டு பேசினா கூட எங்கள் வீட்டுக்கு கேட்கும். அப்படி இருக்கும்போது சண்டை எதுவும் நடந்திருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கு கேட்காமலா இருந்திருக்கும். அந்த மாதிரி கொடுமை எதுவுமே நடக்கலை. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்வாரு. இந்த பொண்ணு வாசல்ல உட்காந்து அழுற வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குனே எங்களுக்கு தெரியாது. 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குன்னு அங்கேயும், அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு இங்கேயும் தெரியாமலாம் இல்லை. வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி குடும்பம் மோசமான குடும்பம் கிடையாது. இப்போதான் முதன்முறையா தங்கமயிலோட அம்மா அதிர்ச்சியா அவரை பார்ப்பாங்க. முத்துவேலும் பார்த்து முறைச்சிட்டு போயிடுவாரு. இப்ப அடுத்ததா சக்திவேலை விசாரிப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது கோர்ட் வளாகம்னு கூட பார்க்காம அந்த அம்மா எங்க கிட்ட வந்து அவங்களுக்கு சாதகமா சொல்ல சொன்னாங்க. முத்துவேலை அங்க உட்காந்துக்கிட்டு நல்லா சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குமார் என்ன பெரியப்பா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு முத்துவேல் குமார்கிட்ட சொல்வாரு. இவங்களுக்கு சாதகமா சொல்ல சொல்லி என் தங்கச்சி குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கய்யா. சக்திவேல் இப்படி பேசுவாருன்னு தங்கமயிலோட அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தங்கமயிலோட அம்மாவுக்கு முகம் செத்தே போயிடும். கோமதி ரொம்ப பாசமாக பார்ப்பாங்க. அண்ணன் இப்படி பேசுவாருன்னு அவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. பாண்டியன் குடும்பத்தார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாரையும் விசாரிச்சு முடிஞ்சதும் ராஜி, அரசி, மீனா 3 பேரும் வெளியில வருவாங்க. மீனாவோட அப்பா தான் கூட வந்திருப்பாங்க. அரசி வெளியில வந்த உடனேயே அம்மா அப்பாவை விட்டுருவாங்களா இன்னைக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா, ஃபைனலா தீர்ப்பு வழங்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இன்னைக்கு ஜாமீன் கிடைக்குமான்னு பாக்கலாம், ஜாமீன் கிடைச்ச உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பழனி அங்க வருவாரு. ஜாமீன் கிடைச்சிருச்சு, எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே ஒரு கும்பிடு போடுவாங்க சாமிக்கு. மீனாவோட அப்பா பழனி கிட்ட ஏதாவது டிமாண்ட் எதுவும் பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பழனி ஆமா, அவங்க கொடுத்த நகை எல்லாத்தையும் திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொன்னதும் மீனாவோட அப்பா அதை தலையை சுத்தி தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்வாரு. ஆமா கண்டிப்பா, அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்வாரு. அந்த கவரிங் நகை பாண்டியன் குடும்பத்தை விட்டு போனா சரி. அரசி ஜூஸ் வேணும்னு கேட்பாங்க. அதனால பழனி அரசிய கூட்டிட்டு போய் ஜூஸ் வாங்குறதுக்காக போயிருப்பாரு. மீனாவோட அம்மா மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அதனால அவரும் போன் பேசுறதுக்கு தனியா போயிடுவாரு. மீனாவும் ராஜியும் மட்டும் இருப்பாங்க. ராஜி மீனா கிட்ட, மயிலக்கா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மயிலக்காவோட அம்மா என்னக்கா இவ்வளவு காரியத்துல கரெக்டா இருக்காங்க, அவங்க நகைய திருப்பி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் மீனா என்ன சொல்வாங்கன்னா, அதோட பிரச்சனை முடிஞ்சா சரி, அந்த நகை விஷயம் வெளியில தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அது போகட்டும் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே மயிலக்கா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களாக்கா, அவ்வளவுதானா அப்படின்னு ராஜி மீனா கிட்ட கேட்பாங்க. அதுக்கு மீனா, அவங்க வராம இருக்கிறதே நல்லது ராஜி, அவங்க வேண்டவே வேண்டாம், நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் ஜெயில போட்டு தள்ளியிருக்காங்க, தேவையா நமக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாக்கா, நான் கூட மயிலக்காவுக்கு கொஞ்சம் பாவம் பார்த்தேன், ஆனா இப்ப இல்லக்கா, எவ்வளவு பொய் சொல்றாங்க, எவ்வளவு பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜாமீன் கிடைச்சு பாண்டியன் குடும்பத்துல எல்லாருமே வெளியில வருவாங்க. கோமதி தான் முதல்ல வெளியில வருவாங்க. 2 நாளாவே கோர்ட்டு ஜெயிலுன்னு அலைஞ்சு அலைஞ்சு அவங்களுக்கு உடம்புக்கு வேற முடியலையா, அந்த களைப்பு அவங்க முகத்திலேயே தெரியும். வெளியில எல்லாருமே முத்துவேல், சக்திவேல், பழனி எல்லாருமே நின்னுகிட்டு இருப்பாங்க. பழனி தான் முதல்ல நிப்பாரு. கோமதி வெளியில வந்ததுமே அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்குள்ள பழனி மேல கோமதி சாஞ்சிருவாங்க. பழனி அவங்க அக்காவுக்கு சீர் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த பாசத்தை விட இப்ப 2 பேரும் ரொம்ப பாசமா நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அக்கா தம்பி இல்லாதவங்க இத பார்க்கும்போது கூட கண்டிப்பா அழுதுருவாங்க. அவ்வளவு பாசமா, அவ்வளவு அழகா
பார்க்கும்போது உண்மையான அக்கா தம்பி மாதிரியே தோணும். அக்கா தம்பி பாசத்தோட இன்னைக்கு எபிசோட பார்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாமா என்ன நடக்குன்னு.